எனக்கு வந்து நான் கவுன்சிலரான புதுசுல ஒரு பாத்ரூம் வந்து மெயின்டைனுக்காக கேட்டிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி கொடுக்கல. அந்த பேப்பர் எங்க இருக்குது, ஜெயிட்ட கேட்டா எனக்கு தெரியறதுங்கிறாங்க, அங்க போய் கேட்டா எனக்கு யார்கிட்ட போய் கேட்கன்னு எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கே தெரியாம இந்த மாநகராட்சியில வேலைக்கு ஆள் சேர்க்குறீங்க, அது யார் மூலமா சேர்க்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு ஏடிஎம்கே, அவங்களுடைய அம்மா வந்து தேமுதிக கட்சியில கவுன்சிலர் இருந்தாங்க. இது விஷயமா நான் துணை மேயர் அண்ணன்ட்ட நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி அதை கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நாங்க யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணா அந்த வேலையை யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே அடுத்த கட்சிக்காரங்களா இருக்கிறாங்க, நாங்க ஆளும் கட்சியில இருக்கிறோம். அப்ப எங்க தலைமைக்கு தான் என்ன மதிப்பு, எங்களுக்கு தான் என்ன மதிப்பு சார்? மாநகராட்சியில தான் வேலைக்கு பார்க்குறேன். எல்லா பத்தியும் நீங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்கள்கிட்ட தான் ஒரு நிமிஷம் ஓகே. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா ஓகே, நான் ரெக்கமெண்ட் பண்ணா அதுக்கு எப்படி சார்? மேடம் சொல்லுங்க. நான் கம்ப்ளைண்டாவே கொடுத்திருக்கேன் சாருக்கு. வந்து நான் என்னுடைய லெட்டர் பண்ணல, நான் கம்ப்ளைண்டா உங்களுக்கு கொடுத்திருக்கேன், நம்ம துணை மேயர் சாருக்கு கொடுத்திருக்கேன், அப்புறம் அந்த சாருக்கு கொடுத்திருக்கேன். நான் யாருக்கு எந்த பதிலுமே எனக்கு சொல்லல சார். நியமன குழுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, அந்த குழுவுல உள்ள இருக்க ஒரே பர்சன் நான் மட்டும்தான். குழுல சும்மா இல்ல, அதுல யார போடுறாங்க யார நிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியறதில்ல. குழு டாக்ஸ் கமிட்டி நான் இல்ல. அன்னைக்கு பவுல்வால்ல போய் தண்ணி டேங்க குடுக்குறாங்க, அவங்க யாருக்கு பில் கட்டணும் எங்கள்ட்ட கேட்கணும்ல, எந்த இதுவுமே கிடையாது சார். குழு இருக்கிறதே இந்த சீட்ல உட்கார்றதுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், வேற ஒரு ஒர்க் இல்ல. கொடுத்துட்டாங்க சார். அதுல பதில் சொல்லிடுவாங்க. உங்க கேள்வி இருக்கு, அந்த கேள்வியில பதில் சொல்லிடுவாங்க. அக்கவுண்ட்ஸ் கமிட்டி சேர்மன் ஆகி நான் 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி கூட்டம் நடக்கவே இல்லை. நீங்க உங்க வீட்ல படுத்தா அக்கவுண்ட் கமிட்டி எல்லாம் பார்க்க கூடாது. உங்க அதிகாரிகளுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்காக சேர்த்திருக்காங்க. அது யாரை வச்சு நீங்க சேர்க்கிறீங்க? சரி சார், இந்த குழுல இந்த பிப்ரவரியில முடியுது. அந்த பையன் எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறா, எங்க வார்டுல உட்காந்து ஒரு ஏடிஎம்கேல உள்ளவன், ஒரு தேமுதிக கட்சியில இருக்கிறவன், அப்புறம் நாங்க எப்படி சார் அதுல இருக்க முடியும்? தமிழ் செல்வங்கிற பையன் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறா. அதை நான் எத்தனையோ வாட்டி எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றேன், அதை எடுத்துக்கிடவே மாட்டேங்கிறாங்க. என்னோட வந்து அங்க சேர்த்துனாங்கன்னா அது பண்ணி கொடுங்க. அப்புறம் சார், வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டை வந்து யாரோ எடுத்துக்கிறாங்க. ஆனா என்னுடைய வார்டுல வந்து 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ பிப்ரவரி வந்தா 3 மாசம் ஆக போது, சேலரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவங்க அந்த தமிழ் செல்வன் பேச்சை கேட்டுட்டு தான் பண்றாங்க. இதை நான் துணை மேயர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், சார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எனக்கு. அப்படி இல்லைன்னா நாங்க தீர்மானம் வச்சு 30 கவுன்சிலர் கையெழுத்து போட்டு சார்ட்டு தந்துடும். அந்த வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டை நாங்க சொல்றவங்களுக்கு நீங்க கொடுங்க சார். ஏன்னா நாங்க சேலரி நாங்க கையில இருந்து கொடுக்க முடியாது, அதை நம்பி தான் 4 பேர் வாழ்ந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நாங்க எப்படி சார் 3 மாசம் ஆகுது அவங்க சேலரி கொடுத்து. அவங்ககிட்ட பேசினா கல்யாணி சார்னு சொல்றாங்க, அவங்ககிட்ட பேசினா எனக்கு தெரியாதுங்க, கிருஷ்ணன் சார்ட்ட பேசினா தெரியாதுங்க, துணை மேயர் சார் கேட்டு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை எனக்கு. அதெல்லாம் நாங்க வந்து யாருக்கு, நாங்க துணை மேயர் ஆபீஸ்க்கு தானே வரோம், எங்களுக்கு ஏதாவது பதில் கொடுங்க. இல்ல சம்பளம் நாங்க தான் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை கொடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தம்பி பவுல் இருக்கிறா பாத்துக்கிறோம், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்புறம் எங்களுக்கு வந்து வார்டுக்கு மொத்தம் 26 பேர் துப்புரவு பணியாளர்கள் வந்தாங்க. இப்போ 11 பேர் தான் வராங்க. குப்பை வண்டி இல்லை, 2 பெரிய வண்டி மட்டும் கொடுத்துருக்கீங்க. அப்போ தெருக்கல்ல போய் எப்படி குப்பை வாங்க, அது எங்களுக்கு தெரியல சார். ஏன்னா இந்த மழை வெள்ளம் எல்லாமே பாதிப்பு அதிகமா உள்ள ஏரியா, எங்க ஏரியாக்கள் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. வண்டி ஏசி பதில் சொல்லுங்க.